ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நிறைய வேண்டாம் எண்ணெய். நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே இதை காட்டுங்க. இது ஆட்டு ஈரல். இதுதான் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஈஸியான மெத்தடில். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுருங்க. சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட அப்படி போட்டுக்கோங்க. எண்ணெயிலே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். நம்ம வெங்காயம்லாம் போடலை, அப்படியே நான் வந்து பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 300 கிராம் இருக்கும், 1/2 கிலோ கிட்ட இருக்கும் ஈரல் எடுத்திருக்கேன். ஆட்டு ஈரல் தான் இது. நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணிலாம் இப்போ எதுவும் விட வேண்டாம். நம்ம வந்து இதுவே தண்ணி இருக்கும். நல்லா வதங்கட்டும். நமக்கு பாருங்கள், தண்ணி விடுது பார்த்தீங்களா? கலர் மாறுது. இதுலேயே நமக்கு தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி தேவையில்ல. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. கொஞ்சமாக போடுறேன். உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா நமக்கு வதங்கட்டும். இதுலேயே நமக்கு தண்ணி விடும். அந்த இதுலேயே நமக்கு வெந்து வரும். மூடி வச்சிடலாம். இதோட மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி எதுவுமே விடலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா? அதனால தான் நான் தண்ணி விட வேண்டாம்னு சொன்னேன். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடலாம், நிறைய வேண்டாம். நான் வந்து என் ஃப்ரெண்டு பசங்களுக்கு தான் செய்கிறேன். அதனால் ரொம்ப காரம் கம்மியாக செய்கிறேன். அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் நம்ம பெப்பர் வேறு போட போகிறோம். இது நல்லா இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி ஃபுல்லாக வறுத்துட்டோம். இந்த இதுலேயே வந்து வெந்துடும். நமக்கு எதுவுமே தேவையில்லை, தண்ணியே தேவையில்லை. இந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி சுண்டி வரட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதிலே நம்ம தண்ணி வந்து இந்த அளவுக்கு விட்டு நமக்கு சுண்டிட்டு இருக்குது, வெந்துட்டும் இருக்குது. நான் கொஞ்சமாக வந்து சோம்பு வறுத்து ஒரு பொடி போல் வறுத்து அதை வந்து இதில் போட்டுருங்க. சோம்பு பொடி சொல்கிறாங்க பாருங்கள், சோம்பு பொடி அது போட்டுருங்க. நமக்கு இந்த தண்ணி ஒரு ஈரல் வந்து தண்ணி விடும், ஒரு ஈரல் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நான் இந்த ஈரல் வந்து நல்லாவே தண்ணி விட்டு இருக்கு. எனக்கு நான் தண்ணியே விடலை எதுவுமே. அந்த இதிலே தான் இது பண்ணுறேன். அதே மாதிரி பெப்பர் நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். நம்ம இப்போ பெப்பர் வறுவல் தான் செய்கிறோம், அதனால பெப்பர். இது பாருங்கள், அவ்வளோதான். இது வெந்துடுச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணிலாம் நமக்கு இதாகிடுச்சுன்னா ஈஸியான. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சது. அவ்வளோதான். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிடுங்க. நல்லா வெந்துடுச்சு. நான் செக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பெப்பர் ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரத்தம் இல்லாதவங்க இதெல்லாம் நல்லா சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.